நண்பர்களே வணக்கம். நான்லாம் முன்னாடி கிராமப்புறத்தில் இருக்கும்போது மயிலெல்லாம் பார்த்ததே கிடையாது. லாஸ்ட் டைம் கிறிஸ்மஸ்க்கு எங்கள் ஊருக்கு போயிருந்தப்ப ஏறக்குறைய ஒரு டசன் மயில்கள், ஆண் மயில்கள், பெண் மயில்கள் மிக அழகாக அந்த விவசாய நிலத்தின் ஊடே புகுந்து அழகா நாட்டியம் ஆடிட்டு இருந்தது. பார்க்கறதுக்கு கண்குளிர்ந்த காட்சியாக இருந்தது. ஆனா இதை ஒரு விவசாயிகிட்ட பேசும்போது தான் அதுல இருக்க உள்ளார்ந்த ஆபத்து எங்களுக்கு தெரிய வந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மயில்கள் கிராமத்துக்குள்ள படையெடுத்ததுனால ஒரு மிகப்பெரிய பேரழிவு நடந்துட்டு இருக்கு. மயில்கள் விளைச்சலை சாப்பிட்டு விடுகிறது என்று சொல்கிறார்கள். அதனுடைய விளைச்சலை அழிப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறது. அதனால அவங்க இப்ப கிராப் செலக்ட் பண்றப்பயே மயில் சாப்பிடாத மாதிரி ஒரு வாழைப்பழத்தை போடுறது, இல்லைன்னா ஒரு கரும்பு போடுறது, அது மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது விவசாயத்துக்கு ஒரு அழிவு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சரி, மயிலினுடைய எண்ணிக்கை ஏன் அதிகமானது அப்படின்னு நாம எண்ணி பார்க்கையில இதுக்கு ஒரு மேஜர் ரீசனா நான் சொல்றது என்னன்னா, நரிகளுடைய எண்ணிக்கை கட்டுப்படுத்தி விட்டது. இதுக்கு ஒரு முக்கியமான மூல காரணம் என்ன என்றால், நரி அதனுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. நரியினுடைய எண்ணிக்கை எப்படி குறைஞ்சது அப்படின்னா, நரி வேட்டை ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு திருவிழாவிலும் போய் நரிய கொண்டு எடுத்துட்டு வருது, நரி பல்லு எடுத்தா அது நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது, இது மாதிரிலாம் பண்ணி நரிய நம்ம போட்டு தள்ளிட்டோம். இப்ப நரி தான் இந்த மயிலினுடைய முட்டைகளையோ அதனுடைய குஞ்சுகளையோ சாப்பிட்டு அதனுடைய பாப்புலேஷன் ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்தது. அப்ப நம்ம நரிய நாம போட்டு தாக்கிட்டதுனால இந்த மயில்களை கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. அந்த இயற்கையினுடைய சுழற்சியில இல்லாம போயிடுச்சு. சோ அதனாலதான் இதனுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. மயிலினுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. நரி முகத்துல முழிச்சா நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா நம்ம முகத்துல நரி முழிச்சா அதுக்கு என்ன அப்படின்றத யோசிச்சு பார்த்தாங்க. சரியா? இப்ப சரி, திரும்ப மயிலுக்கு வருவோம். சோ மயில் பல்கி பெருகி பூமியை நிரப்ப ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய எஃபெக்ட் என்னன்னா, அதனுடைய விவசாயத்துல இருக்க விளைச்சலை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும் கிடையாது, மயிலுக்கு இன்னொன்னு ரொம்ப பிடிச்ச உணவு என்னன்னா பாம்பு முட்டைகள். இன்டைரக்டா பாம்பையும் பாம்பு முட்டையும் சாப்பிடுது. பாம்பு என்ன பண்ணும்? பாம்பு வயல்ல இருக்க எலியை பிடிச்சி எலிகளை கண்ட்ரோல்ல வச்சிருந்து ஒரு விவசாயிகளுக்கு நண்பன் அப்படின்ற நிலைமையில இருக்கு. ஸோ இது டபுள் வேமின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பக்கத்துல நம்ம மயில் விளைச்சலை சாப்பிடுது, இன்னொரு பக்கத்துல எலியினுடைய பாப்புலேஷன் அதிகமாகுது. எலி பயிர்களை சாப்பிடுது. இதனால விவசாயத்திற்கு ஒரு பேரழிவு வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. இதன் மூலமா நம்ம பல்லுயிர் சேனல் மூலமா நம்ம தமிழக முதல்வர் அவர்களுக்கு நம்மளுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த நரி வேட்டை அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த நரிகளை பாதுகாக்கும் முன்னேற்பாடுகளை நாம் அரசு வழியாக, வனத்துறை வழியாக எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம். அது இல்லாம மக்களாகிய நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நரிகளை நம்ம பேணி பாதுகாக்கணும். அதனால மக்களே கொஞ்சம் இந்த நரியை பார்த்துக்குங்க. அதே மாதிரி அரசு இந்த மயில்களையும் இடமாற்றம் செய்து அதை எடுத்துட்டு போய் திரும்பவும் ஃபாரஸ்ட்ல விட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது. ஸோ இது செஞ்சா விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் ரொம்ப நல்லது. இந்த கோரிக்கையை நாம் பல்லுயிர் சேனல் வழியாக வைக்கிறோம். நன்றி, வணக்கம், இணைந்திருங்கள்.